ஈவினிங். ஐம் ஷெஃப் சசி. இன்றைக்கி வந்து ஒரு டொமேட்டோ பேஸ்டு பாஸ்தா வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படின்னு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கார்லிக் போடுறேன். கார்லிக் வந்து லைட்டாக என்ன பண்ணுங்கள், சாட்டே பண்ணுங்கள். கார்லிக் வந்து கோல்டன் ஃப்ளவரெல்லாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பிளாக் பெப்பர், ஹோல் பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே என்ன பண்ணுங்கள், நல்லா கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணுங்கள். தென் பே லீஃப். இது வந்து என்னதுன்னா ஒரு கான்டினென்டல் ஸ்டைல் பாஸ்தாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். கான்டினென்டலில் 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா லைட்டாக க்ரீன் சில்லி, ஆக்சுவலி எனக்கு ஸ்பைசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் சில்லி ஒரு 2-3 க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சாட்டே ஆயிடுச்சு, ரொம்ப சாட்டையான அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் ஆனியன், ஸ்லைஸ் ஆஃப் ஆனியன் யூஸ் பண்ணேன். இதில் ஆயில் ப்ளஸ் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகேங்களா, ஆனியன் எல்லாம் சாட்டே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணேன்னா வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து டொமேட்டோ பியூரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து ரெடி பண்ணியிருக்கோம். இதை வந்து என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணுறேன். ஸோ டொமேட்டோ பேஸ்டு பாஸ்தா அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படின்றப்ப என்ன பண்ணுறோம், டொமேட்டோ பியூரியை வந்து ரெடி பண்ணுறோம். வந்து நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி டொமேட்டோ சாஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா ப்ராப்பராக குக் பண்ணிட்டோம் சாஸ் வந்து. ஓகேங்களா, தென் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா எங்கிட்ட கேப்சிகம் அப்படின்னு இருக்குது, கேப்சிகம் ஆட் பண்ணுறோம். தென் வந்து ஸ்வீட் கார்ன் இருக்குது, ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். இது வந்து வெஜிடேரியன் பாஸ்தா, அதனால் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணுறேன். தென் என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தென் எங்கிட்ட ஃபியூஸ்லி பாஸ்தா இருக்குது, இந்த பாருங்க ஸ்ப்ரிங் பார் இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் வந்து ஃபியூஸ்லி பாஸ்தா. இதை வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். தென் வந்து என்ன பண்ண போகிறேன், இதை வந்து ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து அது வந்து நல்லா குக் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து என்ன பண்ணால் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணால் எந்த மாதிரியான ஹெர்ப்ஸ் அப்படின்னா பேசில் யூஸ் பண்ணலாம், தென் வந்து ஒரேகானோ யூஸ் பண்ணலாம், இல்லை ரோஸ்பெரி யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கான்டினென்டல் ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் வந்து நான் வந்து ஒன்லி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சீஸ் மட்டும் லாஸ்ட் வந்து ஃபினிஷிங் மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி என்ன பண்ணால் பாஸ்தாஸ் நல்லா குக் பண்ணிட்டோம். நல்லா கிரேவிஸ் எல்லாம் நல்லா ரெடி, பாஸ்தா எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. தென் வந்து சீஸ் போட்டு பாஸ்தா கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆல்ரெடி என்ன பண்ணுறேன்னா ரேஞ்ச் ஆஃப் பண்ணிட்டேன். பாஸ்தா இப்போ ரெடி பண்ணியாச்சு. இந்த இருக்கு பாருங்க பாஸ்தா. ஆக்சுவலி இது வந்து ஹோம்மேட் பாஸ்தா. பட் இது வந்து எந்த ஒரு ஃபுட் கலர்ஸுமே